எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இது ஒரு பேஷண்ட் சம்பந்தமான நரேஷன், ஒரு கார்டியாலஜி பேஷண்ட் சம்பந்தமான நரேஷன். கேஸ்ட்ரைட்டிஸா, ஹார்ட் அட்டாக்கா, இல்லை இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி, ஆன்ஜியோகிராம், ஸ்டென்ட்டு, பேலியோ டயட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட், டயபெட்டிஸில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் ப்ராப்ளமுக்கும் சம்மந்தம் இருக்கா, இதை பற்றின காணொலி தான் இது. ஸோ இது ஒரு பேஷண்டோட அப்படி அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அதே நான் எடுத்த ஹிஸ்ட்ரி, அதோடைய நரேஷன் கொடுக்க போகிறேன், ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல். ஸோ யார் மனதும் இது புண்படுத்தாது அப்படிங்கிறது பெரும்பாலும் புண்படுத்தாமல் தான் நான் சொல்லியிருப்பேன். பெரும் காணொலிகளை சில இடங்களில் புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். ஸோ இது ஒரு ரொம்ப அழகான ஒரு காணொலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பார்ட் ஆஃப் மெடிசன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது. அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிறைவாக ஹிஸ்ட்ரி மட்டுமே எடுத்தாலும் ஒரு மணி நேரம் எடுத்திருப்பேன் இந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த எடுத்தப்பட்ட ஹிஸ்ட்ரியை என்னால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஸோ இது மருத்துவர்களுக்கு, இளம் மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு பேஷண்டோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58 வயசு. ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒரு நல்ல நிர்வாகத்தில் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஒயிட் காலர் ஜாப், ஸோ ஃபிசிக்கல் லேபர் ரொம்ப கிடையாது. இவருக்கு ஒரு 20 வருஷமாக சர்க்கரை இருக்குது. அதில் 120 கிலோவில் வெயிட் இருந்திருக்கிறாரு. ஏறத்தாழ 110, 120 கிலோ இருந்திருக்கிறாரு. இவ்வளோ 20 வருஷமாக சர்க்கரை இருந்தும் கடந்த 8 வருடங்களாக பேலியோ டயட் முறையில் இருந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு சைவ உணவில் பேலியோ டயட். ஸோ பொதுவாக சைவ உணவில் பேலியோ டயட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த பட்டர், நெய், பன்னீர் இதெல்லாமே நிறைய பயன்படுத்திப்பாங்க. ஸோ இவங்க பொதுவாக இந்த மாவுச்சத்து கொண்ட உணவுகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த சப்பாத்தி, ரைஸு, உப்புமா, சேமியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறைய காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், அதே மாதிரி நிறைய இந்த பன்னீர் வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ 8 வருஷமாக ஒரு பேலியோ டயட் முறையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, நடக்கும்போது ஒரு தொண்டையில் ஒரு லேசாக கமறல், இந்த பக்கத்தில் ஒரு லேசாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இவர் இந்த 8 வருடமாக பேலியோ முறையில் இருந்ததால் இவர் ஏறத்தாழ ஆங்கில மருத்துவத்தை ஒரு மாதிரி அங்கேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ 20 வருஷம் சுகர் இருக்குது, 8 வருஷமாக பேலியோ முறையில் இருக்கிறதால அவர் சுகருக்குன்னு எந்த மாத்திரைகள் போடுறதில்ல, இன்சுலின் கிடையாது. ஆனால் டயபெட்டிஸ் பர்ஃபெக்ட் பக்கா கண்ட்ரோல். HbA1cலாம் பார்த்தீங்கன்னா 6.2, 5.7, வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ 35 கிலோ குறைஞ்சிட்டாரு. ஆரோக்கியமான முறையில் நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கிறவர், ஆரோக்கியம் தன்கிட்ட கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உறுதியாக நம்பினவர். ஸோ இந்த தொண்டை கமரல் அப்படின்னு வந்தோடனே ஒரு மாதிரி இங்கே கேஸ் மாதிரி வருது, இங்கே இது மாதிரி சாப்பிட்ட பிறகு தான் அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கணும்.